Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த அருமையான காலை வேளையிலே மீண்டும் ஒரு முறை நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்து அவருடைய வார்த்தையோடு நாம் நேரத்தை செலவழிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace to come to His presence in His morning hour to spend time in the presence of God. இந்த நாளில் நம்முடைய தேசம் முழுவதும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி கொண்டு வருகிறது. On this day our entire nation is celebrating Diwali festival. ஆனால் நமக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறது. But we all have a great faith. உலகத்தின் ஒளியாம் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். Jesus, the light of this world, is born in our hearts. அவர் சகல இருளையும் தேவன் விலக்கி வெளிச்சத்தை தருகிறவராய் இருக்கிறார். He is the one who removes all the darkness and gives light to us. அந்த வெளிச்சத்தில் நம்மை நடக்க பண்ணுகிறார். And He makes us to walk in that light. நம்மையும் இந்த உலகத்திற்கு ஒளியாக மாற்றி இருக்கிறார். He has also made us the light of this world. அவருடைய கிருபை நினைத்து தேவனுடைய இரக்கங்களை நினைத்து இந்த காலை வேளையிலே நன்றி உள்ளத்தோடு அவரை நாம் நோக்கி பார்ப்போம். Let us consider the grace and mercies of God and look unto the Lord with a grateful heart. சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், திருவவதாரா நமஸ்காரம், ஜகத்திரட்சகனே நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், பரிசுத்த ஆவியே நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், அரூபியாயடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அரூபியாயடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம். ஆமாண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் பணிந்து உம்மை நமஸ்கரித்து உம்மை ஆராதிக்கிறோம்.
Yes, Lord, we bow down, we worship and fall before your feet, Lord. உமக்கு இணையானவர் ஒருவரும் இல்லை. There is no one who can be compared to you, Lord. உம்மை போல உயர்ந்தவர் யாரும் இல்லை. Lord, there is no other God great like you, Lord. உம்மை போல பெரியவர் யாரும் இல்லை. There is no other God who is greater than you, Lord. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி கொண்டு படைக்கிறோம். Lord, we praise you, we worship you, Lord. We give praise to you and we bow down before you, Lord. உமக்கே மகிமை உண்டாகட்டும். All glory be to you alone, Lord. ஆண்டவரே, இந்த விதமாக உம்முடைய வேத வசனத்தோடு நேரத்தை செலவழிக்க தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்தீ. Lord, you have given us grace to spend time with your word and meditate it, Lord. ஞானத்தின் ஊற்றே, இன்றைக்கு உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தருளுவீராக. Lord, you hold the spring of wisdom, Lord. Open our eyes that we behold the marvelous things of your word, Lord. பேதைகளாகி எங்களுக்கு போதியும் அப்பா. Lord, teach us who are fools before you, Lord. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். Praise the Lord. God is good and God is great. மீண்டும் ஒரு முறை இந்த நாள் காலையிலே தேவ சமூகத்திலே நாம் கூடி நீதிமொழிகளிலிருந்து 180 தியானங்களிலே இன்றைக்கு ஆண்டவர் கிருபையினாலே 82வது தியானத்திலே கர்த்தர் நம்மை காண பண்ணின அவருடைய கிருபையை எண்ணி கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to come to His presence and to meditate on His word as we meditate the 82nd devotion among the 180 devotion from Proverbs. இம்மட்டும் கிருபை தந்து நம்மை போதித்தவர் இந்த நாளும் கிருபை தந்து போதிப்பாராக. The Lord who gave us grace and taught us so far will also teach us henceforth and today. மீண்டும் ஒரு முறை நாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் 13ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். So let us once again read from the book of Proverbs chapter 3 verses 13 to 20. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். Happy is the man who finds wisdom and the man who gains understanding. அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகர் அல்ல. For her proceeds are better than the profits of silver, and her gain than fine gold. She is more precious than rubies, and all the things you may desire cannot compare with her. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். Length of days is in her right hand, and in her left hand riches and honor. Her ways are ways of pleasantness, and all her paths are peace. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். She is a tree of life to those who take hold of her, and happy are all who retain her. கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். The Lord by wisdom founded the earth, by understanding he established the heavens. அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. By his knowledge the depths were broken up, and clouds dropped down the dew. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே ஒரு சில நாட்களாக நாம் ஞானத்தின் மகத்துவம் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். By the grace of God, for past few days we are meditating about the greatness of God's wisdom. இங்கே சாலமோன் சொல்லுகிறார், ஞானத்தை ஒருவன் கண்டடைந்து விட்டால், புத்தியை அவன் சம்பாதித்து விட்டால், அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்லது பாக்கியசாலி. So here Solomon the wise man says, if a person finds wisdom and if he gains understanding, then he is happy and blessed one. ஏன் அவன் பாக்கியவான்? Why he is blessed? அவன் கண்டடைந்த ஞானம் என்பது வெள்ளி பொன் முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்ற ஒன்று. Because the wisdom that he finds out is precious than gold, silver and rubies. இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்கள், செல்வங்கள், வெள்ளி பொன் முத்துக்கள் எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும். All the wealth, riches and gold, silver and rubies of this world will perish one day. பொன்னையும் வெள்ளியையும் முத்துக்களையும் வைத்துக்கொண்டு நாம் தேவனுக்கு முன்பாக நாம் மேன்மை பாராட்டவே முடியாது. We cannot boast before the Lord having the silver, gold and rubies. இவைகள் நம்மை ஆவிக்குரியவர்களாய் மாற்றாது. They will not make us spiritual. இவைகள் நாம் தேவனை சேவிப்பதற்கு அவசியமானதாகவும் வேதம் சொல்லவில்லை. The Bible never says that they are necessary for serving God. ஆனால் எல்லாவற்றை கண்டுபிடிப்பதற்கு முன்பதாக ஞானத்தை கண்டுபிடிக்கும்படி
வேதம் சொல்லுகிறது. But the Bible says before you find every other thing, you are supposed to find wisdom. அடுத்ததாக இந்த ஞானம் என்பது நாம் அதை தேடும்போது அது நமக்கு என்ன கொடுக்கிறது என்றால் தீர்க்காயுசு, செல்வம், கனம். So again, when we find this wisdom, it gives us length of days, honor and riches. அதனுடைய வழிகள் தூய்மையான வழிகள். And its ways are ways of purity. தேவனுடைய சமூகத்தினால் நிறைந்த வழிகள். They are the ways filled with God's presence. சமாதானத்தினால் நிறைந்த வழிகள். They are the ways of peace. ஆகவே ஞானத்தின் வழிகள் இன்பமானவைகளாக இருக்கும். Therefore, the ways of wisdom, God's wisdom, are pleasant ways. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம் 18ஆம் வசனத்திலே வாசித்தோம். We read in verse 18. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றிக் கொள்ளுகிற எவனும் பாக்கியவான் என்று வாசித்தோம். We read she is a tree of life to those who take hold of her, and happy are all who retain her. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நேற்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த ஞானம் எப்படி ஒரு ஜீவ விருட்சம் போல இருக்கிறது என்று கவனித்தோம். So by the grace of God, yesterday we meditated how this wisdom is like the tree of life. நான் சொன்னேன் இந்த ஜீவ விருட்சம் தீங்கிலிருந்து நம்மை விலக்குகிறது. I told you tree of life stops harm and delivers us from evil. நாம் தீங்குக்குள்ளே போய்விடாதபடி ஜீவ விருட்சம் உண்டாக்கப்பட்டது. So the tree of life is created or made that it stops us from harm. அதாவது நன்மை தீமை அறியத்தக்க கனி கொண்டு வந்த சாபம், பாவம், மரணம், வெட்கம், தண்டனை இவைகள் ஒன்றும் நாம் சேரக்கூடாதபடி தேவன் நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கதான் ஆண்டவர் கிருபையாக இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்தார். The Lord gave us this tree of life graciously that we may get rid of the harm that is being created by the tree of knowledge of good and evil, such as sin, shame, sentence and separation from God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த ஜீவ விருட்சம் என்பது இரண்டாவது சொன்னேன் மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒன்று. Second, I told you tree of life brings happiness. அதே போலதான் ஞானத்தை பெறுகிறவனும் மகிழ்ந்திருக்கிறான். And similarly, a person who receives God's wisdom is also happy. மூன்றாவது கவனித்தோம், இந்த ஜீவ விருட்சம் என்பது அது இலைகளிலே கூட ஆரோக்கியத்தை தருகிறது. And third, we saw that the leaves of the tree of life brings healing. அதாவது ஒருவன் பாவம் செய்து விட்டால் கூட, அவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து விட்டால் கூட, அது கொண்டு வந்த மரணத்தை முறிக்கக்கூடிய வல்லமை இந்த ஜீவ விருட்சத்துக்கு உண்டு. So that is, if a person even commits sins, if a person eat of the tree of the knowledge of good and evil, this tree of life has the power to heal him from that. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மறுபடியுமாக இன்றைக்கு நாம் ஞானத்தை குறித்து இன்னும் சற்று ஆழமாக எழுதுகிறார். 19-20 வசனங்களை வாசிக்கும் பொழுது. So again he writes more deeper about God's wisdom in verses 19 and 20. அங்கே சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தர் ஞானத்தினாலே அதை அஸ்திபாரப்படுத்தி, பூமி அஸ்திபாரப்படுத்தி, புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். 19 verse 19 says, the Lord by wisdom founded the earth, by understanding he established the heavens. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதாவது இந்த முக்கியமான காரியம் பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் ஞானத்தினுடைய மேன்மை, ஞானத்தினுடைய புகழ்ச்சி எல்லாவற்றையும் பட்டியல் போட்டு கொண்டு வருகிறார். So far he is actually enumerating all the greatness of God's wisdom. அதாவது கடைசியில் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞானம் எவ்வளவு மகிமையானது அப்படின்னு காட்டுறதுக்கு ஆண்டவர் அல்லது சாலமோன் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷனையும் ஒரு எடுத்துக்காட்டா சொல்லாம தேவனையே எடுத்துக்காட்டா கொண்டு வந்துடுறார். So here at last to say about this wisdom, to say the glory of this wisdom, he did not actually cite anybody as an example, but he cited the Lord as an example. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் நினைக்கிறேன் இது ரொம்ப விசேஷமானது நினைக்கிறேன். I think this is very special. பொதுவாகவே ஒரு காரியம் எவ்வளவு விலை உள்ளது, விலையேற பெற்றது அப்படின்னு காமிக்கிறதுக்கு அந்த பொருளை ஒரு விசேஷமானவர் பயன்படுத்துகிறார் அப்படின்றத உலகம் பொதுவா பறைசாற்றும். So generally the world recommends a product to and its value by saying by citing a person who uses that product. உதாரணமாக, for example, ஒரு ஷூ கம்பெனி சமீபத்துல தன்னுடைய ஷூவை அது விளம்பரப்படுத்துவதற்கு உலகத்தினுடைய மிக வேகமான ஓட்டப்பந்தய வீரராகிய உசைன் போல்ட் என்பவரை தன்னுடைய விளம்பரத்துக்காக அழைத்தது. So recently a shoe company, just to make advertisement for their shoe, they got this Usain Bolt, who is the fastest man, world's fastest man in this world, for the advertisement. அவங்க எவ்வளவு அவர் கொடுக்க ஆயத்தமா இருந்தாங்க தெரியுமா? You know how much they were willing to pay him? ஒரு வருஷத்துக்கு அந்த ஷூவை போட்டுக்கொண்டு ஓடுவதற்கு $10 million அவங்க கொடுத்தாங்க. So they are ready to pay $10 million a year to show off their running shoes. இன்னொரு விதமாய் சொன்னால் $1 million $10 லட்சம்.
10 மில்லியன்னா $1,00,00,000. So it is actually $1 crore of money. அப்படின்னா நம்ம ஊர்ல நம்ம கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சம்பளமாக கொடுத்தாங்க. எதுக்குன்னா அவங்க ஷூவை இவர் போட்டுட்டு எப்பவுமே ஓடணும். So it is almost 70,000 crores according to our value, for which they were paid him a year to show off their shoes. 70 crores ஒரு வருஷத்துக்கு 70 கோடி சம்பளம். 70 crores are salary per year. இன்னொரு கம்பெனி அதே போல தன்னுடைய ஷூவை ஒரு கோல்ஃப்ல விளையாடுற ஒரு ஓட்டப்பந்தய வீரருக்கு அந்த விளையாட்டு வீரருக்கு 4 இருந்து $5 மில்லியன் ஒரு வருஷம் கொடுத்தாங்களாம் கோல்ஃபுக்கு அந்த ஷூவை போட்டு விளையாடுறதுக்காக. So another shoe company, they paid almost $4 to $5 million per year to a golf player just to show their shoes. அதே போல டென்னிஸ்ல விளையாடுறதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஷூவை செரீனா வில்லியம்ஸ் என்று சொல்லப்படுகிற உலக புகழ் பெற்ற ஒரு டென்னிஸ் வீராங்கனைக்கு இதே கம்பெனி ஒரு வருஷம் அவங்களுக்கு அந்த ஷூவை போட்டு விளையாடுறதுக்கு $55 மில்லியன் சம்பளமா கொடுத்திருக்காங்க. So the same shoe company, they also paid around $55 million to Serena Williams, who is the best tennis player, to advertise for their tennis shoes. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இதெல்லாம் படிக்கும்போது. When I read this, it was really surprising. அவங்களுடைய ஷூவுடைய தரத்தையும் மேன்மையும் வெளிக்காட்டுறதுக்கு உலகத்தின் தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை பல கோடி ரூபாய் கொடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா விலை பேசி தங்களுடைய ப்ராடக்டை அவங்க காண்பிக்கிறதுக்கு தங்களுடைய ப்ராடக்டை வெளியே கொண்டு வர அட்வர்டைஸ் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க. So they use the best people in this world to just advertise and show their brand and bring out their brand to the entire world. இங்க பாத்தீங்கன்னா 13ஆம் வசனத்திலிருந்து சாலமோன் என்ன செய்யறாருன்னா எதை ப்ரோமோட் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஞானத்தை ப்ரோமோட் பண்றாரு. So here you can read from verse 13 onwards, Solomon was trying to promote wisdom. நீ ஞானத்தை சம்பாரிச்சிரு, you gain wisdom. நீ ஞானத்தை கண்டடைஞ்சிரு, you find wisdom. ஏன்னா நீ இதை கண்டடைஞ்சிட்டனா அது பொன்னை காட்டிலும் பெரியது, வெள்ளியை காட்டிலும் பெரியது, முத்துக்களை காட்டிலும் அது வெளியேற பெற்றது. Because if you find this wisdom, it is more greater and precious than gold, silver and rubies. அதுடைய வலது கையில தீர்க்காயுசு இருக்கு, இடது கையில செல்வம் இருக்கு, அது சமாதானத்தை கொண்டு வருது என்று எல்லாமே அவர் அந்த ஞானத்தை ப்ரோமோட் பண்றாரு. So he also says there is length of days in its left hand and riches and honor in the right hand, and there is peace, and he was just promoting about the சொல்றாரு அதை அடைந்தவர்களுக்கு அது ஜீவ விருட்சம் மாதிரி இருக்கும். So he also says that it is like a tree of life to the one who takes hold of her. இப்படி எல்லாம் பட்டியல் போட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, after listing everything he says, நான் இந்த ஞானத்தை அடைஞ்சுக்கோன்னு சொல்றேனே, இந்த ஞானத்துக்கு பேர் பெற்றவர் யாருன்னு சொன்னா தேவனாகிய கர்த்தரே. So he says here, I promoted this wisdom, but who is well known for this wisdom? It is our Lord God himself. அவர் அந்த ஞானத்தினால ஏதோ ஒரு ஷூவையோ ஒரு பொருளையோ அவர் தயாரிக்கல. He did not make or manufacture a shoe or any other product by that wisdom. அவர் சொல்லுகிறாரு, இந்த உலகத்தையே என்ன செய்தார்னா அந்த ஞானத்தை கொண்டு அஸ்திபாரப்படுத்தினார். He actually established the entire earth by his wisdom. அவருடைய புத்தியினாலே அவர் வானங்களை ஸ்தாபித்தார். By his understanding he established the heavens. அவருடைய ஞானத்தினாலே ஆழங்களை பிளந்தார். He also by his knowledge he broke up the depths. அவருடைய ஞானத்தினால் ஆகாயத்திலிருந்து பனி பெய்கிறது. And by his knowledge clouds drop down the dew. ஆகவே அந்த தேவ ஞானம் உனக்கும் தேவை. Therefore you also need and require that God's wisdom. உலகத்தையே படைத்த அந்த ஞானம் உனக்கு தேவை. The wisdom which actually created the entire earth actually is required by you. அது உனக்கு தேவன் தருவார், நீ கேட்டா தருவார். If you ask, the Lord is ready to give you. நீ அதை அடையும்படி நாடு. And therefore pursue to attain it. So அந்த ஒரு காரியத்தை தான் கேட்கிற தன்னுடைய மகனுக்கு வெளிப்படுத்துறதுக்காக தான் தேவனை தன்னுடைய உதாரணமா கொண்டு வர்றார். So therefore he cited God as an example to just show the greatness of that wisdom. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தேவன் இந்த பூமியை படைத்தார் என்பதை பல இடங்கள்ல தொடர்ந்து வாசிக்கிறோம். So if you read the entire Bible, you can see that many evidences that says the Lord has created this earth. உலகமும் இன்றைக்குள்ள விஞ்ஞானமும் அதை மறுக்கலாம். The world and the today's technology may refuse it. ஆனால் நம்மால் தைரியமாய் சொல்ல முடியும், நம்முடைய ஜீவனுள்ள தேவன் இந்த பூமியை படைத்தார். But we can say very boldly, our Lord who is a living God who created this earth. நீங்கள் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 9 ஆங்கிலத்துல 11ஆம் வசனம் தமிழ்ல வாசிப்பீங்களானா அங்கே
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் என்று வாசிக்கிறோம். So in Ephesians chapter 3 verses 8 and 9 in English and verse 11 in Tamil, we can read that it is God, or it is through Jesus Christ that God created all things. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்பீர்களானால், if you read Hebrews chapter 1 and first 2 verses, வெவ்வேறு காரங்களில் பங்கு பங்காக வகை வகையாக திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாளிலே தம்முடைய குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றுகிறார். அவர் என்ன செய்தார்னா, இந்த குமாரன் மூலமாய் உலகங்களை அவர் என்ன செய்தார்னா சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். we read God who at various times in various ways spoke in time past to the fathers by the prophets, has in these last days spoken to us by his son, whom he has appointed the heir of all things, through whom he also made the worlds. உலகங்களை படைத்தார். He also made the worlds. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, if you read John chapter 1 and verse 3, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று வாசிக்கிறோம். we read all things were made through him, and without him nothing was made that was made. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், if you read Colossians chapter 1 and verse 16, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. for by him all things were created that are in heaven and that are on earth, visible and invisible, whether thrones or dominions or principalities or powers, all things were created through him and for him. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. புதிய ஏற்பாடு முழுவதும் இதைப் போல ஏராளமான வசனங்களை வாசிக்கலாம். So you can read so many verses like this in the New Testament. நம்முடைய தேவனே பூமியையும் வானத்தையும் சிருஷ்டித்தவர் என்று வாசிக்கலாம். we read our God is a God who created this heaven and earth. ரொம்ப அருமை என்னவென்றால், what is more special, வேதத்தை ஆண்டவர் எழுதும்போது அதுல ஆண்டவர் வரிசைப்படுத்தும் போது முதலாவது வசனமாக ஆண்டவர் வெளிப்படுத்தின வசனம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்ற வசனத்தோடு தான் துவங்குகிறது. So when the Lord put the Bible in order, the Bible actually starts with the first word as, in the beginning God created heaven and the earth. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் 40 நாள் இந்த வேத தியானம் நடக்கும்போது ஆதியாகம புஸ்தகத்தை குறித்த நான் ஒரு முகவுரையை நான் பேசும்போது இந்த ஆதியாகமம் 1:1 எவ்வளவு ஆழமான வசனம் என்று உங்களோட நான் பேசினேன். So when we had 40 days Bible reading challenge, and when I spoke an overview about this book of Genesis, I spoke how deep is this Genesis 1:1. அதுல சொன்ன இந்த ஒரே வசனம் உலகத்தில் உள்ள 7 தத்துவங்களை முறித்து போடுகிறதுன்னு சொன்னேன். So I told you that one word actually destroys 7 world philosophies. அதாவது இந்த முதல் வசனம் ஆதியாகமம் 1:1 என்கிற வசனத்தை வைத்து ஆண்டவர் 7 தத்துவங்களை தேவன் உடைத்து போட்டார். The Lord broke down and destroyed 7 world philosophies using this Genesis 1:1. முதலாவது பாருங்க, first, ஆதியிலே தேவன் என்று சொல்லுகிறது முதல் தத்துவமாகிய நாத்திகம் அல்லது தேவன் இல்லை என்று சொல்லுகிற தத்துவத்தை உடைத்து விடுகிறது. First, in the beginning God, it denies atheism with its doctrine of no God. இரண்டாவது, ஆதியிலே தேவன் என்கிற வார்த்தை இந்த உலகத்திலே பல தெய்வங்கள் பல தேவர்கள் உள்ளார்கள் அப்படின்ற தத்துவத்தை உடைத்து ஒரே தேவன் மெய்யான தேவன் என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. And second, in the beginning God, it denies polytheism with its doctrine of many gods. மூன்றாவது, ஆதியிலே தேவன் என்று சொல்லுகிற வார்த்தை ஹியூமனிசம் அல்லது மனித மேன்மை என்று சொல்லுகிற தத்துவத்தை உடைத்து இந்த பூமியினுடைய நடுமையமாக மனிதன் இல்லை, வாழ்க்கையின் நடுமையத்தில் மனிதன் இல்லை, தேவனை எல்லா உயிருக்கும் நடுமையமாய் இருக்கிறார், மேன்மையாய் இருக்கிறார் என்று மேன்மைப்படுத்துகிறது. And third, in the beginning God, it denies humanism, that man is the center of the universe, and it says God is the center of the universe. நான்காவது தத்துவம் என்னன்னா, இந்த ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னு சொன்னா, ஃபேட்டலிசம் என்று சொல்லப்படுகிற ஒரு தத்துவம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எல்லாமே சான்ஸ் படி எல்லாம் எதேர்ச்சியாக நடக்கிறது என்று சொல்லுகிற தத்துவத்தை உடைத்து
தேவன் ஞானத்தோடு, தேவன் வேண்டுமென்றே, தேவன் சுய நினைவோடு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா சிருஷ்டித்தார் என்கிற சத்தியத்தை அது வெளிப்படுத்துகிறது. So next, fourth, in the beginning God created. It denies fatalism with the doctrine of chance, and it says the Lord created this world by his wisdom and with an intention and purposely. ஐந்தாவது நாம் கவனித்தோம், இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்கிற வசனம் ஐந்தாவது தத்துவமாகிய இவல்யூஷன், அதாவது மனுஷன் சின்ன பிராணியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து வந்தான் என்று சொல்கிற தத்துவத்தை உடைத்து தேவனே சகலத்தையும் உண்டாக்கினார் என்று அவருக்கு மகிமையை கொடுக்கிறது. And fifth truth is that in the beginning God created. It denies evolution with its doctrine of infinite becoming, where they say that man evolved only from microorganisms. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிற வசனத்தை ஆறாவது தத்துவமாகிய, அதாவது கடவுள் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் சொல்லுகிற பாந்தியிசம் என்று சொல்லப்படுகிற உலகத்தில் உள்ள எல்லாத்திலையும் தெய்வம் இருக்கிறார் அப்படின்ற தத்துவத்தை உடைத்து தேவன் வேறு, பூமி வேறு, வானம் வேறு என்று தேவனால் இவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டதை தவிர இவைகள் எல்லாமே தேவன் அல்ல அப்படின்ற தத்துவத்தை அல்லது சத்தியத்தை இந்த ஒரு வசனம் வெளியே கொண்டு வருகிறது. And the sixth truth is that God created heaven and earth. It denies pantheism, which makes God and the universe identical, but it says that where it proves that they are not identical, but God is different and the universe is different. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஏழாவது கடைசியாக, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படும் பொழுது அது ஆறாவது தத்துவமாகிய மெட்டீரியலிசம், which means the eternity of matter. பொருட்கள் நித்தியம் உள்ளவைகள், அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவில்லை அப்படின்னு சொல்ற தத்துவத்தை உடைத்து ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நாளிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து இந்த பொருட்கள் நித்தியமானவைகள் அல்ல, இதற்கு ஒரு துவக்கம் இருக்கிறது என்பதை தேவன் நிரூபித்தார் அப்படின்றது இந்த சத்தியம் வெளிப்படுகிறது. And seventh truth is that God created heaven and earth. It denies materialism, which asserts the eternity of matter, and it proves that there is a beginning for everything and the Lord has created it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம் இந்த உண்டாக்கப்பட்ட பூமி எல்லாம் பார்க்கும்போது, when you look at this world that is created, ரெண்டு காரியம் வெளிப்படுது. there are two things that are revealed. ஒன்று தேவனுடைய வல்லமை. One is the power of God. எப்படி அவர் வல்லமை உள்ளவராய் இருந்தால் இத்தனையும் தேவன் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார் என்பதை யோசிக்கும் போது அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்றோம். So when you see how the Lord created everything by his word, it shows the power of God. அதே வேளையில இந்த உலகமும் இந்த வானமும் இந்த அண்ட சராசரம் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிப்பை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது இதுல தேவனுடைய வல்லமை மாத்திரமல்ல, தேவனுடைய ஞானம் வெளிப்படுது. So when you also see the creation of this universe, the things and everything that are present in this world, it also reveals the wisdom of God. உண்மையாகவே நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன அணுவுல கூட தேவனுடைய ஞானம் வெளிப்படுகிறது நீங்க பார்க்கலாம். So even in every minute things you can find the wisdom of God being revealed. நீங்க யோசித்து பாருங்க, இங்க இருந்து பூமியில இருந்து ஒரு சின்ன ரோவர் அப்படின்ற ஒரு சின்ன வண்டியை, ஒரு டாய் மாதிரி ஒரு வண்டியை மார்ஸுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி அதை எவ்வளவு போட்டோ பிடித்து எவ்வளவு படம் பிடித்து உலகமெல்லாம் பறைசாற்றுறாங்க, நாங்க மார்ஸுக்கு போய் சேர்ந்துட்டோம். So here as we know, they say that they have sent a rover from here. It is a small toy to Mars, and they have just captured many photographs, and they propagated saying that we have captured photographs from Mars. அந்த ரோவர் ஆச்சரியமானது தான், இவ்வளவு தூரம் கொண்டு போனது பெரிய ஆச்சரியம் தான். So it is really a wonder that they took this rover to that place. ஆனா அந்த ரோபோ பாத்தீங்கன்னா அதோட ஆயுள் காலம் எத்தனையோ சில வருஷங்கள் தான் நினைக்கிறேன். But the lifetime of that rover is only few years. அதுல ஒரு ரோபோ ஏற்கனவே செயலிழந்து போயிடுச்சு. One rover is already become non functional. அவங்க அனுப்புனது அவங்க செஞ்சது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாள்ல முடிஞ்சு போச்சு. So whatever they had sent, whatever they have made, it has actually ended one day. ஆனா அதே மனித சாதனைன்னு யோசிக்கிறாங்க. But they consider that to be a great achievement of man. பாருங்க, சந்திரனுக்கு மனுஷன் போனா. So man went to moon. அது போனது ஒரு சில நிமிஷங்கள் மாத்திரம் தான் அந்த சந்திரன்ல இருக்க முடிஞ்சது. He was able to be present in that moon only for few minutes. கொஞ்ச நேரம் அவன் நடந்தான்.
He walked only for few minutes. ஒரு சில கற்களை இந்த பூமி கொண்டு வந்தான். He just brought few stones from there. ஐயோ அதற்கு நம்ம எவ்வளவு பாராட்டுறோம். But we applaud him for that so much. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் ஒரு சில நொடிகளுக்காக இந்த பூமியை உருவாக்கல. But just understand that the Lord did not create this world only for few minutes. காலாகாலமா மனுஷன் வாழ்றதுக்கு அவனுக்கு வேண்டிய ஆக்ஸிஜனை கர்த்தர் ஃப்ரீயா கொடுத்தாரு. The Lord has given this oxygen free to man for him to live forever. உண்மையா நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா அவருடைய வல்லமை மாத்திரம், அவருடைய ஞானம் தேவனுடைய சிருஷ்டிப்புல வெளிப்படுகிறது. So when you see the power of God, the wisdom of God is revealed in his creation. நீங்க யோசித்து பாருங்க, இந்த பறவைகளை பார்த்தா இது எப்படி பறக்குது? So you just think about this birds, how do they fly? இதெல்லாம் கண்டம் விட்டு கண்டம் பறக்கிறதுக்கு என்ன பேட்டரி உள்ள இருக்கு, அதுக்கு என்ன பெட்ரோல் போடுறாங்க, அது என்ன பேர் என்ன ஏர்கிராஃப்ட் ஃபியூல் ஊத்துறாங்க, ஒன்றும் கிடையாது. தண்ணியை குடிச்சிட்டு ரெண்டு பூச்சியை சாப்பிட்டுட்டு இங்கிருந்து கண்டமா பாயுது. These birds fly from one continent to another continent, but they have no kind of fuel or batteries or no kind of aircraft fuel. They just eat worms and drink water and fly from one continent to another continent. இதுக்கெல்லாம் இப்படி பறக்க வைத்தது யார்? Who made them to fly? என்ன ஞானம் தேவனுக்கு இருந்தா அதுக்குள்ள வைத்திருக்க டெக்னாலஜி யோசித்து பாருங்க. So just think about the technology the Lord has set in them that reveals the wisdom of God. இந்த மீனை யோசித்து பாருங்களேன். Just think about this fish. அது வாழ்நாள் எல்லாம் நீந்தி கொண்டே இருக்கிறது. It is always swimming all through its lifetime. ஆனா கப்பலை பாருங்க. But look at the ship. ஒரு அடி நகர்த்தணும்னா கூட அதுக்கு டீசல் இல்லாம நகராது. If you want to just move a step ahead, it cannot move without diesel. அது எவ்வளவு செலவு பண்ணணுங்க? How much we want to spend for that? இந்த மீன்கள் ஒரு முனையிலிருந்து அடுத்த முனை அது பாட்டுக்கு நீந்திட்டு போயிட்டே இருக்கு. But these fishes, they swim from one end to the other end as easily. அதற்கு யார் ஆகாரம் கொடுக்கிறது? Who gave them food? யாருக்கு அதுக்கு தீனி போடுறது? Who is actually feeding them? யார் அதுக்கு சத்துவம் கொடுக்கிறது? Who is giving them power? என்ன அருமையாக அது அதிலே வாழ்ந்து வாழ்நாளெல்லாம் நீந்தி கொண்டிருக்கிறது. See how come they are able to live there and swim all their lifetime? கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த செடிகள்லாம் எப்படி வளருது. So just think how these trees are growing up. இதுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் அது கரெக்டான நேரத்தில் வளர, பூ பூக்க, கனி கொடுக்க, இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஞானம் கர்த்தர் அதில் வழங்க பண்ணுகிறார். So when you look at how they grow, they bring flowers, they bring fruits. See how the wisdom of God is revealed in that. ஒன்னு யோசித்து பாருங்க, தண்ணீரை யோசித்து பாருங்க. Just think about this water. நீங்க எங்க போனாலும் தண்ணீர் மேல இருந்து கீழே தான் பாயும். So wherever you go, the waters actually flow from up to down. இதெல்லாம் யார் தீர்மானித்தது? Who is the one who decided this? யார் இதுக்கெல்லாம் இதுக்கு பின்னால யோசித்தது? Who actually thought about this? இந்த மனிதனிடத்திலே ஆண்டவர் ஆலோசனை கேட்டாரா? Did God ask counsel from any person? எங்கயாவது பல்கலைக்கழகத்துல படிச்சாரா? Did God get education in any university? அவருக்கு யாராவது போதித்தாங்களா? Or did someone actually teach him? வேதம் சொல்லுகிறது தம்முடைய ஞானத்தினால இந்த வானங்களையும் பூமியையும் ஆண்டவர் ஸ்தாபித்தார். The Bible says the Lord established and founded this earth and universe by his wisdom. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அண்ட சராசரங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற பூலோகங்கள், இதுல இருக்கிற அந்த பெரண அந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்ன அழகா ஆண்டவர் நிர்மாணித்து எவ்வளவு அழகாக ஞானத்தோடு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. So even when you look at this intricate universe of planets, stars and orbits and everything that are present in this, see how wisely the Lord has set everything in place. அவ்வளவு வல்லமையோடும் நுணுக்கத்தோடும் படைச்ச ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அழகையும் சேர்த்து படைச்சிருக்கிறார். The Lord who created everything with so much of wisdom and power has also created them with a beauty. இவ்வளவு அழகு, how beauty it is. நம்ம ஒரு கண்ணை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கண்ணை ஆண்டவர் படைத்ததற்கு எவ்வளவு அதற்குள்ள நுணுக்கங்கள் இருக்கு தெரியுமா? So even when you take or consider eyes, you know how many things or minute things and nuances you can find in that eyes. அவங்க சொல்றாங்க இந்த கண்ணுக்குள்ள செல்ஃப் அட்ஜஸ்டிங் அப்பர்ச்சர் இருக்கான். அப்பர்ச்சர் they say our eyes contains a self adjusting aperture. அதாவது என்னன்னா எவ்வளவு வெளிச்சம் வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி அது திறக்கும், அது மூடிடும். So it means that it can auto focus based upon the light that it gets in. It will open, அது திறந்து கூட மூடிடும். It can open and close based upon the light. ரொம்ப வெளிச்சம் வந்துச்சுனா ஆட்டோமேட்டிக்கா அந்த உள்ள இருக்குது க்ளோஸ் ஆயிடும். So if there is a more light, then the aperture will close by itself. அதே வழியில வெளிச்சம் கம்மியா இருந்தா அது நல்லா திறந்து விட்டுரும். So at the same time, if there is dim light, it will open wide. அதனால தான் ராத்திரி நீங்க படுக்க போகும்போது நீங்க உங்க லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் இருள் மாதிரி தெரியும். ஆமா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டிவில இருந்து வர்ற ஒரு சின்ன எல்இடி ஒரு சின்ன விளக்கு இருக்கு பாருங்களேன், அது அந்த ரூமே வெளிச்சமா காட்டுன மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிடும். So that is why when you switch off the light in the night and you may find it dark at present initially, but later you can find that a small LED light could give a light to the entire room. அவ்வளவு கண்ணுக்கு தெரியும். So you can see everything by your eyes. எப்படி தெரியுதுன்னு சொன்னா கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த கருவெளி திறக்குது. So it is possible only by that aperture that is opening in your eyes. அது மாத்திரம் இல்ல,
ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃபோக்கஸ் பண்ணுது. And not only that, it also auto focuses by itself. கரெக்டா எழுத்துக்களை படிக்க முடியுது, பொருட்களை பார்க்க முடியுது, பக்கத்துல வச்சாலும் பார்க்கலாம், தூரத்துல இருந்தாலும் பார்க்கலாம். So we are able to read letters, we are able to see things. You can also see them and read them when you keep it closer or even distance. அதே வேளையில எத்தனை வண்ணங்களை நம்முடைய கண்ணால வந்து பகுத்து பார்க்க முடியுது. So at the same time we can also find out and distinguish millions of shades of color. உண்மையாவே இது ஆச்சரியமானது. சொல்றாங்க இந்த கண்ணால எத்தனையோ லட்சக்கணக்கான அந்த ஷேட்ஸ் ஆஃப் கலர், வண்ணங்களினுடைய வகைகளை நம்மளால வந்து பகுத்து பார்க்க முடியுமா? So they say that we can distinguish around millions of shades of color by our eyes. எவ்வளவு அருமை! How beautiful it is. இந்த கண்ணுக்குள்ள ஐரிஸ் சொல்றாங்க, நம்முடைய அந்த தம் பிரிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கைரேகன்றாங்கல, அதுல வந்து 35 மெஷரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கான். அதே இந்த ஐரிஸ்குள்ள பாத்தீங்கன்னா 266 கேரக்டரிஸ்டிக் இருக்கான். அதை வந்து ஒருவருக்கு இருக்கிறது இன்னொருக்கு இருக்க வாய்ப்பே இல்லையா. So they say our fingerprints have 35 measurable characteristics, whereas iris has 266 of measurable characteristics, which is totally different from one person to another. அதனால தான் இன்னைக்கு பயோமெட்ரிக் ஸ்கேனிங்னு சொல்றாங்க. That's why today we have biometric scanning. கண்ணை கூட நீங்க ஆதார் அட்டைக்கு போகும்போது கண்ணை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கேன் பண்ணாங்க. So even when you want to get an Aadhaar card, they will scan your eyes. என்ன அருமை! How beautiful it is. இதெல்லாம் ஆண்டவர் ஒரு கண்ணுக்குள்ள அவ்வளவு நுணுக்கங்களை வச்சிருக்கிறாரு. The Lord has kept so minute things in our eyes. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதாவது நம்முடைய கண்கள் வந்து எவ்வளவு தூரம் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும்னு சொன்னா, you know how much our eyes can gather information. அது தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறத படம் எடுத்துக்கிட்டே இருக்கான். It actually captures everything whatever we see. அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒரு கேமராவை நீங்க வந்து அதுக்கு கம்பேர் பண்ணுவீங்களானா, so if you compare a camera to our eyes, அதாவது நம்முடைய கண்கள்ல வந்து 100 மில்லியன் ஆப்டிக் ஃபைபர் இருக்கிறதா. so it says that our eyes has 1 மில்லியன் ஆப்டிக் ஃபைபர், அதாவது 10 லட்சம் ஆப்டிக் ஃபைபர், அதாவது சின்ன சின்ன நரம்புகள் இருக்கான். so it says that eyes has 1 million optic fibers. அந்த ஒவ்வொரு ஆப்டிக் ஃபைபரும் ஒரு நொடிக்கு வந்து 100 படம் எடுத்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. So just imagine if one optic fiber takes 100 photos per second, how many should it be? அப்பனா அர்த்தம் என்னன்னா 100 மில்லியன் படங்களை ஒவ்வொரு செகண்டும் இந்த கண்ணு வந்து எடுக்குதான், போட்டோ எடுக்குதான். So it means that 100 millions of photographs are being captured in every second by our eyes. இந்த எடுத்த அந்த 100 மில்லியன் போட்டோ, ஒரு செகண்ட்ல எடுக்கிற அந்த போட்டோ, அந்த படங்களை வந்து அது என்ன பண்ணுதுன்னா, அது வந்து ரெட்டினா மூலமாக என்ன பண்ணுதுன்னா, ரெட்டினாவிலிருந்து இது மூளைக்கு என்ன பண்ணுதா, டிரான்ஸ்ஃபர் பண்ணுதான். So this much of photos that is being captured by our eyes, it actually transfers from our retina to our brain. கொஞ்ச நாள் கற்பனை பண்ண முடியுதா? Can you imagine that? ஒரு செகண்டுக்கு 100 மில்லியன் போட்டோவை அது எடுத்து மூளைக்கு அனுப்புதான். So it captures 100 million photos in 1 second and it transfers that to our brain. அதுதான் நம்முடைய கண்ணினுடைய வலிமை. And that is the power of our eyes. இதை உண்டாக்கினவர் யார்? Who created this? கர்த்தர். It is our God. நுணுக்கமாக உண்டாக்கினார். He created very minutely. அது அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. That reveals his wisdom. அதை தான் அவர் இங்கே சொல்றாரு. That's what he says here. கர்த்தர் ஞானத்தினால பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். The Lord by wisdom founded the earth, by understanding he established the heavens. இந்த சிருஷ்டிப்பை நீங்க பார்க்கும்போது தேவ ஞானம் 3 விதங்களில் வெளிப்படுத்தப்பட்டதை நீங்க படிக்கலாம். When you look at this creation, we can see God's wisdom is being revealed in 3 ways. சுருக்கமாக வேகமாக அதை நான் பட்டியலிடுகிறேன். I want to enumerate very fast and very short. 3 காரியங்களை அவர் சொல்லுகிறார். He says 3 things here. 19ஆம் வசனத்துல பாருங்க. Verse 19. முதலாவது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். The Lord by wisdom founded the earth. முதலாவது கர்த்தருடைய ஞானம் செய்தனா பூமியை அஸ்திபாரப்படுத்தியது. First, God's wisdom founded the earth. தேவனுடைய ஞானம் அஸ்திபாரத்தை உண்டாக்கினது. The God's wisdom actually founded the earth. அதன் அர்த்தம் என்னவென்றால், what does it mean? அவர் அஸ்திபாரப்படுத்தினதை ஒருவனாலும் அசைக்க முடியாது, அதை நீக்கவே முடியாது. So it means that the thing that is being founded by the Lord cannot be removed or shaken by any person. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த பூமியின் அஸ்திபாரத்தை பார்த்தீங்கன்னா, if you look at the foundation of this earth, இந்த பூமியின் அஸ்திபாரம் வந்து அந்தரத்தில் ஆண்டவர் தொங்க விட்டாலும் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரியில திருப்ப வச்சு, ஒரு குறிப்பிட்ட வேகத்துல சுழல வச்சு, அந்த வேகத்தோடு சந்திரனை வந்து வருஷத்திற்கு ஒரு முறை சுற்றி வர பண்றது எல்லாத்தையும்
தீர்மானித்தது, அஸ்திபாரப்படுத்தினது கர்த்தர். So even though the Lord has made it to hang in the hang in the heavens, but still the Lord actually set it in an angle. They also made the moon to shine along with that and revolve around and rotate around. And so it is God who actually founded and made the foundation of the earth. எல்லாவற்றையும் அழகாக ஆண்டவர் ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்கிறார். The Lord has made the foundation of the earth very beautifully. ஆண்டவர் ஸ்தாபித்ததை யாராலும் மாற்ற முடியல. So the one which is being founded by the Lord, no one can change it. எந்த அதிகாரமாவது, எந்த அரசாங்கமாவது இந்த சூரியனை, சந்திரனை, பூமி சுழறுகிறத நிறுத்த முடியுதா, மாற்ற முடிகிறதா? So can any power or any government stop or change the revolution or rotation of this earth? இந்த பூமியின் அஸ்திபாரத்தை பாருங்க, நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது நிக்கிறது காரணம்னா புவி ஈர்ப்பு சக்தின்னு சொல்றாங்க. So when you look at this foundation of the earth, they say it is by gravitational force that we are standing and sitting here. இந்த புவி ஈர்ப்பு சக்தியை ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட அளவுல வைத்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு பூமி மேல மாத்திரம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். So the Lord has set this gravitational force in the right measurement, and he has set on this earth in a correct way. ஒரு சரியான உயரத்துக்கு தான் வச்சிருக்கிறார். He has set it at the correct distance. அந்த உயரம் மாத்திரம் தவறா இருந்திருக்குமானா அத்தனை நட்சத்திரங்களும் நேரா பூமியில தான் வந்து விழும். So if that height would have not been set right, then all the stars would fall onto the heaven. அதை ஆண்டவர் சரியா வைத்திருந்ததனால தான் நம்மளால வந்து நார்மலான லைஃப் வாழ முடிகிறது. Just because the Lord has set it in a right way, we are able to lead a very normal life. இந்த புவியீர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாயிடுச்சுனா நம்ம யாருமே நிக்க முடியாது, எல்லாம் மடிஞ்சு தான் உட்கார்ந்திருப்போம். If the gravitational force is very high, then we cannot sit properly, we will all be bent down. நம்ம வந்து படுத்து தான் கிடக்கணும். We would be lying down. யாரும் படுக்க விட்டு எழும்ப முடியாது. No person can rise up from his bed. நம்ம கால்கள் நிக்கிறதுக்கு, நம்மள பேலன்ஸ் பண்றதுக்கு வேண்டிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புவியீர்ப்பு சக்தியை கர்த்தர் கொடுத்து அதெல்லாம் நிர்மாணித்திருக்கிறார். The Lord has set the right gravitational force for us to stand erect. இந்த பூமியில பாருங்க, இந்த ஒளி லைட் உடைய வேகத்தை ஆண்டவர் வந்து ஃபவுண்டேஷனா போட்டுருக்காரு. So also you can see about the light where the Lord has founded the light in a correct way. அதோட வேகம், ஸ்பீட் ஆஃப் லைட், the speed of light. நீங்கள் அந்த வேகத்தை பார்த்தீங்கன்னா சரியான அளவில் அந்த வேகத்தை ஆண்டவர் வந்து ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்கிறதுனால, அது தீர்மானித்திருக்கிறதுனால நமக்கு வரவேண்டிய ஒளி சரியான நேரத்தில் சரியான அளவில் வருகிறது. So since the Lord has founded the speed of light in the right way, we will get the correct speed light at the correct time. பாருங்க, நம்ம பூமியை நீங்க பாப்பீங்களானா அது வந்து ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று அந்த கோளங்கள்லாம் மோதாதபடி கர்த்தர் கரெக்டா ஒவ்வொரு அந்த கோளங்களை கரெக்டா வச்சிருக்கிறாரு. Also if you look at our earth and the planets, the Lord has set the planets in the correct places so that they will not dash with each other. எவ்வளவு அருமையானது பாருங்க. See how beautiful it is. இதெல்லாம் யார் தீர்மானித்தது? Who is the one who determined? இதெல்லாம் யார் வந்து அஸ்திபாரப்படுத்தினது? Who is the one who made foundation of all these things? பூமி இங்க தான் இருக்கணும், மார்ஸ் இங்க தான் இருக்கணும், அந்த சந்திரன் இங்க தான் இருக்கணும், ஜூபிட்டர் இங்க தான் இருக்கணும், சூரியன் இங்க தான் இருக்கணும், எல்லாவற்றையும் செட்டப் பண்ணது, ஃபவுண்டேஷன் பண்ணது தேவனுடைய ஞானம். So it is God's wisdom which founded this earth and each and every planet, the moon, the sun and every stars as well. இத்தனை ஆண்டுகளாக ஒரு கோளாறு இல்லாமல் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. So for so many years they are working and functioning without any kind of repair. இரண்டாவது தேவ ஞானம் செய்ததை பாருங்க. The second thing that God wisdom 19ஆம் வசனத்தின் இரண்டாவது பகுதி. The second part of verse 19. புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார்னு போட்டிருக்கு. It is by understanding he established the heavens. இதே வார்த்தையை எரேமியா எழுதுவாரு. The same word is written by Jeremiah. எரேமியா 10ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை பாருங்க. Jeremiah chapter 10 verses 11 and 12. வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். Thus you shall say to them, the gods that have not made the heavens and the earth shall perish from the earth and from under these heavens. அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். He has made the earth by his power, he has established the world by his wisdom and has stretched out the heavens at his discretion. உண்டாக்கினார், he actually founded, படைத்தார், he created, விரித்தார் and he established. ஆனா இன்னொரு விதமா சொன்னா அவர் என்ன செய்தார்னா இந்த புத்தியினால்
வானங்களை எல்லாம் ஸ்தாபித்தார்னு சொல்லலாம். In other words, God's wisdom fixed the earth. அழகா அதை எங்கெங்க இருக்க வேண்டுமோ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணார். So he fixed that everything at the right place. என்ன அழகா இருக்கு பாருங்க. See how beautiful. எவ்வளவு அழகா கொடுக்கிறதுக்கு, எவ்வளவு சரியாக வேலை செய்யறதுக்கு இருக்க வேண்டிய இடங்கள்ல ஒவ்வொன்றையும் கரெக்டா வச்சிருக்கிறார். The Lord fixed each and everything at the correct place that it may give more beauty. ஒரு முறை ஒரு கட்டுரையில நான் வாசித்தேன். Once I read an article. இந்த இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள அந்த அளவு இருக்கு பாத்தீங்களா, அது ஆண்டவர் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்கிறாருன்னா, இது ஒரு சில டிகிரிஸ் சூரியனை நோக்கி இந்த பூமி சாஞ்சிருச்சுன்னா அப்படியே தீப்பழம்பா மாறிடுமா. அதே வேளையில கொஞ்சம் ஒரு சில டிகிரி சூரியனுக்கு அப்பாற்பட்ட விதமாக மறுபக்கம் அது சாஞ்சிருச்சுன்னா அப்படியே முழுசா ஐஸ் ஆயிடுமா. So I read in that article that the distance between the sun and the earth the Lord has set in a right manner. So if you imagine that if the earth actually moves towards the sun a bit degree towards the sun, then it will be burnt into by that fire, or if it moves away from the sun a few degree, it will be freezed into ice. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் எவ்வளவு அழகா இந்த வானத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் ஸ்தாபித்திருக்கிறார். அதை எவ்வளவு அழகாக ஆண்டவர் அதை நிர்மாணித்திருக்கிறார் பாருங்க. See how it is really amazing and surprising to see how the Lord has fixed each and everything in its correct places and how he determined them. கொஞ்சம் விதையை பாருங்களேன். Look at the seeds. அந்த விதைக்குள்ள ஆண்டவர் எவ்வளவு ஞானத்தை, எவ்வளவு வல்லமையை அழகா இருக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்க. See how much of wisdom and how much of greatness the Lord has set in each and every seed in its place. அந்த விதைக்குள்ள உள்ள வல்லமையை பாருங்க. Look at the power that the seed has. அந்த விதைக்குள்ள இருக்கிற அருமையை பாருங்க. Look at the ability or the greatness of the strength of that seed. அந்த கைக்குள்ள நசுக்கப்படுகிற அந்த விதை அந்த விதைக்குள்ள ஒரு பெரிய மரம், அதனுடைய இலைகள், கிளைகள், கனிகள், அதனுடைய கலர், அதனுடைய சைஸ் எல்லாத்தையும் அத்தனை புரோகிராமையும் ஆண்டவர் அந்த சின்ன விதைக்குள்ள வச்சிருக்கிறார். See this seed which is very tiny, which you can even crush by your hand, but the Lord has set the huge tree from that, its color, its variety, its model, everything in that small seed. எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க இத? How many of you have imagined? இயேசுவே சொன்னாரு, even Jesus said, கடுகு விதையானது எல்லா விதையிலும் சின்னதான். This mustard seed is tiny of all the other seeds. ஆனால் அது விதைக்கப்பட்டு வளரும் போது அது பெரிய மரமாக வளர்ந்து ஆகாயத்து பறவைகள் எல்லாம் தங்கும்படி அது பெரிய மரமாயிடுமா. But when it is sown and it grows up, it becomes a big huge tree, and that becomes a dwelling place for many fowls of the air. கடுகு பாத்திருக்கீங்களா? Have you seen this mustard? எவ்வளவு சின்னது. How tiny it is. அந்த கடுகுக்குள்ள எவ்வளவு இன்ஃபர்மேஷனுங்க. But how much information that small mustard seed has. பாருங்க, இன்னைக்கு மனித வர்க்கத்தை விருத்தியாக்குறதுக்கு ஆண்டவர் உண்டாக்கின விந்து இருக்கு பாத்தீங்களா, அந்த விந்து கண்ணாலே பார்க்க முடியாதான் ஒரு விந்து, அது ஒரு பெரிய 6 அடி மனுஷனை வெளியே கொண்டு வருது. So even today the reproductive organ, the sperm which is actually the cause for producing a man, that is very tiny, but that brings out a person who is 6 feet tall. அது கண்ணாலே பார்க்க முடியாது. That cannot be seen by your eyes. அது மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும். That you can see only by microscope. ஆனா அதற்குள்ள எவ்வளவு இன்ஃபர்மேஷன். But how much information the Lord has set in it. தகப்பனை போல முடி, தகப்பனை போல கலர், தோற்றம் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. So it actually transfers the entire colored, the hair and also appearance of a father to the son. இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணது யாரு? Who fixed all these things? வேதம் சொல்லுகிறது அவருடைய ஞானம். The Bible says it's wisdom. அவருடைய ஞானம். His wisdom. எல்லாவற்றையும் எங்கங்க இருக்கணும், எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணாரு. The Lord himself fixed everything in its correct places. எவ்வளவு உயரத்துல இருக்கணும், how tall it should be, என்ன வண்ணத்துல இருக்கணும், in what color it should be, என்ன அளவுல இருக்கணும், in what size it should be. எல்லாத்தையும் ஆண்டவர் தீர்மானித்தார். The Lord himself fixed everything. அது என்னெல்லாம் கொண்டு வரணும், உற்பத்தி செய்யணும், எத்தனையும் ஆண்டவர் செய்தார். And what all it should also produce, the Lord himself fixed everything. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, what is surprising me, ஒன்றை உருவாக்கி அதோட அழிஞ்சிரது இல்ல. So it's not that he created one and actually destroyed itself. ஆண்டவர் உருவாக்கிட்டு பலுகி பெருகுங்கன்னு சொன்னார் பாருங்க, அது இன்னைக்கு வரைக்கும் பலுகிட்டே இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் பெருகிட்டே இருக்கு. The Lord when he created says you have to increase and multiply, it is still increasing and multiplying on its own. மனுஷன் தான் அழிச்சிட்டே இருக்கிறானே தவிர கர்த்தர் சொன்ன வார்த்தை இன்னும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். Only human are destroying everything, but the word of God is still increasing and growing. ஆண்டவர் பெருகுன்னு சொன்னது இன்னும் பெருகிட்டே தான் இருக்கு. As the Lord said multiply, it is still multiplying. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதான் தேவ ஞானம். This is the wisdom of God. தேவ ஞானம் முதலாவது பூமியை ஸ்தாபிக்கிறது. First அஸ்திபாரப்படுத்துகிறது. First God's wisdom founded the earth. இரண்டாவது பூமியின் தேவனுடைய ஞானம்
பூமியை என்ன செய்கிறதுனா ஸ்தாபிக்கிறது. Second, God's wisdom fixed the earth. அஸ்திபாரப்படுத்துகிறது. First it founded the earth. ஸ்தாபிக்கிறது. Next fixed the earth. மூன்றாவது பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்துல இரண்டாவது பகுதி. Third, verse 20, the second part. ஆகாயமும் பனியை பெய்கிறது. And clouds drop down the dew. அது எதை பற்றி பேசுகிறது என்றால், What does it speak about? தேவன் பூமியை அஸ்திபாரப்படுத்தி ஸ்தாபித்து விட்டுறதில்லை. The Lord not only founds the earth, fixes it and leaves as such. அவருடைய ஞானம் செய்கிற மூன்றாவது காரியம், அவர் உண்டாக்கினதை, அவர் அஸ்திபாரப்படுத்தினதை, ஸ்தாபித்ததை ஆண்டவர் பராமரிக்கிறார். Third, God's wisdom flourishes the earth that he has founded and fixed. இன்னொரு விதமாய் சொன்னால் அதை செழிக்க பண்ணுகிறார். In other words, he prospers or flourishes. நான் சொல்லுவேன், இந்த உலகத்துல எத்தனை கோடி பேர் வாழ்றாங்க. I tell you, there are millions of people that are living in this world. ஐயோ, நம்ம மனுஷ வர்க்கத்தை பார்க்கலாம், எத்தனை எத்தனை மடங்கோ கோடி கோடியாக மீன்கள் இருக்கிறது. There are many varieties of fishes, more than this men. கோடிக்கணக்கான பறவைகள் இருக்கிறது. There are many millions of birds. லட்சோப லட்சம் மிருகங்கள் இருக்கிறது. There are many millions of animals here. ஆனா இத்தனை பேருக்கும் வேண்டிய ஆகாரத்தை இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக ஆண்டவர் போதிய அளவில் வைத்திருக்கிறார். But the Lord has kept and has been providing food that is required for all these organisms and all these men, whatever animals, until today. கொஞ்ச நாளைக்கு முன்பாக யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். Few days ago I saw a video on YouTube. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் இந்த உருளைக்கிழங்க வந்து விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. So it says that in America they have actually agriculture this potato. They brought out potatoes. அவங்க வந்து அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த உருளைக்கிழங்க வந்து ஹார்வெஸ்ட் வந்த போது பார்த்தீங்கன்னா, அது வந்து வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்களாம். So when they harvested potato, there were no people to buy them. அதனால நூற்றுக்கணக்கான டன் இந்த பொட்டேட்டோஸை அவங்க வந்து ஒரு பெரிய லேண்ட்ஃபில் ஒன்று பண்ணி அதில் கொண்டு கொட்டுறாங்க. லாரியா டன்னா கொண்டு கொட்டுறாங்க. So therefore they made a landfilling and they just cast all those potato, tons and tons of potato is on the place. ஏன்னா விற்க மாட்டேங்குதுன்னு சொல்லி. Because it is not being sold. நான் யோசித்து பார்த்தேன், விற்க முடியாத அளவு கூட ஆண்டவர் இன்றைக்கும் ப்ரொடியூஸ் கொடுத்துட்டே தான் இருக்காரு. So I thought the Lord is still giving produce that you cannot even sell. நம்ம சொல்றோம் இன்னைக்கு பூமியில வந்து ரொம்ப ஜனத்தொகை பெருகிருச்சுன்னு. We tell that the population has increased in our nation. ஆனா அத்தனை மிருகத்துக்கும் அத்தனை ஜீவ ஜந்துகளுக்கும் அத்தனை மனுஷனுக்கும் வேண்டிய ஆகாரத்தை கர்த்தர் இந்த பூமி விளையும்படி செய்கிறார். But the Lord has made this earth to produce the food, the crops, whichever is required for all mankind, for all the animals and birds and everything. நீங்க சொல்லலாம், அப்ப ஏன் வந்து சில நாடுகள்ல பஞ்சம் பசி பட்னிலாம் இருக்கு? You may ask why there is famine and starvation in certain countries. நான் சொல்லுவேன், தேவன் அதை உண்டாக்கல. Actually God did not create that. உண்டாக்கின மனுஷனை பராமரிக்கிறதுக்கு போஷிக்கிறதுக்கு வேண்டிய ஆகாரத்தை கர்த்தர் உலகத்துல கொடுத்திருக்கிறார். The Lord has given the food that is required to feed every mankind of this world. ஆனா மனுஷன் என்ன பண்றான்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை மற்றவனோடு பகிர்ந்து கொள்ளாம அவன் அதை ஸ்டாக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால, ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுனால போய் சேர வேண்டிய மக்களுக்கு போய் ஆகாரம் சேர மாட்டேங்குது. But since this humankind or human race is not sharing that food and everything with others, but rather they are piling up and stacking with them, so therefore that is not being spread over the world. சமீபத்துல நான் வந்து ஒரு கட்டுரையில வாசித்தேன். Recently I read in an article, ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்க தேசத்திலே மாத்திரம் வீணாக கொட்டப்படுகிற உணவை மாத்திரம் சேர்த்தால் ஆப்பிரிக்காவில் உள்ள பசி பட்னில வாழும் அத்தனை மக்களுக்கும் வேண்டிய ஆகாரத்தை கொடுத்துடலாமா? If you gather the food that is wasted in America every year, you can just feed every person in Africa who is in need of food. எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பாருங்க. See how surprising it is. ஒரு பூமி என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அதற்கு வேண்டிய தண்ணீர், ஆகாரம், அதற்கு வேண்டிய ஆக்சிஜன் எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து பராமரித்து எல்லாம் கொடுக்கிறார். When you take this earth, the Lord is giving the food, the water, the oxygen and everything that is required for every mankind of this world. அதை தடுக்கிறவன் யார்? Who can stop it? அதை அழிக்கிறவன் யார்? Who can destroy that? நான் சொல்லுவேன், மனுஷன் தான் அழிக்கிறானே தவிர தேவன் வந்து தான் உண்டாக்கின அத்தனை ஜீவ ஜந்துகளுக்கும் வேண்டியவைகளை தருகிறார். I tell you, mankind is destroying it, but God is giving everything that is required for every mankind. ஆகவே தான் 147ஆம் சங்கீதம் 8 முதல் 9 சொல்கிறது. That's why Psalm 147:8 and 9 says. அவர் இந்த பூமிக்காக அவர் என்ன செய்கிறார்னா, வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கின்றார் என்று வாசிக்கிறோம். He says he prepares rain for the earth, he gives the beasts their food, and to the young ravens that cry.
9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது verse 9. வேதம் சொல்லுகிறது 9ஆம் வசனம், அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். It says, verse 8 and 9, who covers the heaven with clouds, who prepareth the rain for the earth, who make grass to grow upon the mountains, he giveth to the beasts his food, and to the young ravens which cry. அப்ப அர்த்தம் என்னன்னா, தேவன் உன்னை உண்டாக்குனா அதை தேவன் பராமரிக்கிறார். So it means if God has created something, that he flourishes and he takes care of it. அதை செழிக்க பண்ணுகிறார். He flourishes that. எப்படி செய்கிறார்? How does he do that? ஞானத்தினால. By his wisdom. அப்ப நல்லா கவனிக்கணும் நீங்க. You have to listen carefully. இந்த இடத்துல இந்த சாலமோன் ஞானி ஞானத்திற்கு அடையாளமாக தேவனை கொண்டு வர்றாரு. So here the wise man Solomon brings God as a sign for wisdom. அந்த ஞானத்தை கொண்டு கர்த்தர் என்ன செய்றாரு? What did the Lord do by that wisdom? முதலாவது அஸ்திபாரப்படுத்துகிறார். First he founded the earth. இரண்டாவது ஸ்தாபிக்கிறார். Second he fixed the earth. மூன்றாவது பராமரிக்கிறார். Third he flourishes the earth. இதுல ஒரு பெரிய சத்தியம் இருக்கு. There's a big truth in this. நம்முடைய வாழ்க்கையில கூட தேவ ஞானம் வெளிப்பட்டா நம்ம வாழ்க்கையில இந்த மூணு தன்மைகளும் இருக்கணும். Even when God's wisdom is revealed in our life, we should also have these three characteristics in us. என்னது அது? What are they? முதலாவது, நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதாக நிலை நிற்க வேண்டிய எந்த காரியமா இருந்தாலும் கண்ணுக்கு மறைவான ஒரு அஸ்திபாரம் நமக்கு தேவை. So we need a foundation for everything in our life, even though that is not visible by our eyes. கண்ணுக்கு தெரியாத ஒரு அஸ்திபாரம் தேவை. We need a foundation that is invisible to our அந்த eyes. ஞானம் ஒவ்வொருவனுக்கும் தேவை. That wisdom is required by everyone. புத்தியுள்ள மனுஷன் யார்? Who is a wise man? தன்னுடைய வீட்டை கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடுகிறவன். He is the one who has his foundation upon his rock. ஆம், நம்முடைய வாழ்க்கையில ஞானம், தேவ ஞானம் இருக்குமானா நம்முடைய வெளித்தோற்றத்தில் கவனம் செலுத்துவதற்கு முன்பாக நாம எதுல அஸ்திபாரம் பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்படின்றதுல நம்ம கவனமா இருக்கணும். So even in our life, if we have God's wisdom, we will be much concerned about a foundation in which we are much focused on it rather than the outer appearance. நம்முடைய அஸ்திபாரம் யார்? Who is a foundation? இயேசுவும் அவருடைய வார்த்தையும். Jesus and his word. இரண்டாவது, தேவ ஞானம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? Second, what does God's wisdom teach us? தேவ ஞானம் ஒன்றை அஸ்திபாரப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அந்த காரியத்தை ஸ்தாபிக்கிறதுன்னு சொல்லலாம். We also can say God's wisdom not only founded the earth, it also fixes the earth. அப்படினா அர்த்தம் என்ன? What does it mean? நம்முடைய வாழ்க்கையில தேவ ஞானம் இருக்குமானால் நாம ஒவ்வொரு காரியத்திற்கும் வேண்டிய எல்லைகளையும் வரம்புகளையும் நாம குறித்து நாம் வாழ்வதுதான் தேவ ஞானம். So it means that if we have God's wisdom in our life, then we will set right the rules and territory and boundaries for each and everything in our life and live according to it. அதைதான் நாம் நீதிமொழிகள் 3:5-6 வாசித்தோம். That's why we read in Proverbs 3:5-6. உன் வழிகளெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவி. In all thy ways acknowledge God. Commit your ways to the Lord. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. Commit your ways to the Lord. எப்போ நம்ம ஒப்புவிக்கிறோமோ அப்போதான் அந்த வழிகளை ஆண்டவர் செவ்வையாக்குவார். So only when we commit our ways, the Lord will prosper our ways. மனம் போன போக்குல வாழ்றது ஞானம் அல்ல. It's not wisdom that you live according to your உன் wish. வாழ்க்கையை நீ கட்டுப்பாடோடு வாழ்வதுதான் ஞானம். Only when you live a life with restriction and control, that is wisdom of God. மூன்றாவது, Third, தேவ ஞானம் எப்படி வெளிப்படுது? how is God's wisdom revealed? தேவன் பூமியை அஸ்திபாரப்படுத்தி அதை ஸ்தாபிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த உண்டாக்கப்பட்ட பூமியை அவர் அருமையாய் பராமரிக்கிறார். The Lord not only founded the earth and fixed the earth, but the Lord also flourishes the earth. நம்ம வாழ்க்கையில கூட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதங்களை உணர்ந்து நாம ஒவ்வொன்றையும் பராமரிக்கிறவர்களா இருக்கணும். So even in life, we ought to understand the blessings and the responsibility that the Lord has given, and we should take care of them properly. அதை மெயின்டைன் பண்ண நம்ம தெரியணும். We should know to maintain them. கர்த்தர் நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறாரா? If God has given us time, கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரா? if God has given us life, கர்த்தர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரா? if God has given us family, கர்த்தர் நண்பர்களை கொடுத்திருக்கிறாரா? if God has given us friends, கர்த்தர் பணத்தை கொடுத்திருக்கிறாரா? if God has given us money, தாளந்துகள், திறமைகளை கொடுத்திருக்கிறாரா? if God has given us talents and gifts, ஒவ்வொன்றையும் பராமரிக்கிற காரியம்தான் ஞானம். So God's wisdom is something which will maintain everything. நம்முடைய தேவன் உண்டாக்கின பூமியை பராமரிக்கிறது போல நாமும் பராமரிக்கணும். So like how God flourishes and maintains the earth, we should also maintain them. நான் சொல்லுவேன், இந்த ஞானம் பரத்திலிருந்து வருகிறது. I tell you, this wisdom comes from heaven. பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாக்கோபுல ஒருவன் ஞானத்துல குறைவுள்ளவனாய் இருந்தால்
யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல கேட்க கடவன்னு யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம்ல. So as we read in James 1:5, if any of them lack wisdom, let him ask of God, who gives to all men liberally and upbraideth not. எந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார்னு நினைக்கிறீங்க? So what kind of wisdom will God give us? அவருடைய ஞானத்தை நமக்கு தர்றார். He gives his own wisdom. அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது? What kind of wisdom is his wisdom? இந்த வசனம் சொல்லுது, The Bible says, அந்த தேவ ஞானம் பூமியை அஸ்திபாரப்படுத்துச்சு, அந்த தேவ ஞானம் பூமியை ஸ்தாபிச்சது, அந்த தேவ ஞானம் பூமியை பராமரிக்கிறது. that God's wisdom founded the earth, that God's wisdom fixed the earth, and that God's wisdom flourishes the earth. அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தர்றார். And the Lord is giving that wisdom to us. அதனால தான் ஞானி சொல்றாரு, That's why the wise man says, நீ எல்லாவற்றை பார்க்கிற இந்த ஞானத்தை சம்பாதிச்சுக்கோப்பா. you gain this wisdom above all. இந்த ஞானத்தை நீ சேர்த்து விட்டால் நீ பெரிய பாக்கியவான். If you gain and gather this wisdom, then you are much privileged. ஆண்டவரே, இந்த ஞானத்தினால் என்னை நிரப்புன்னு கேளுங்க. Ask, Lord, fill me with this wisdom, Lord. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Our Holy Father, we thank you with the great ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய திருக்கரங்களில் எங்களை தாழ்த்தி, ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை வேண்டி நாங்கள் நிற்கிறோம். Lord, at this hour, Lord, we humble ourselves and we request for your wisdom, Lord. உம்முடைய ஞானம் இந்த பூமியை ஸ்தாபித்தது, அஸ்திபாரப்படுத்தினது போல எங்கள் வாழ்க்கையிலே நீரே அஸ்திபாரமாக இருக்க ஞானவான்களா எங்களை வைத்துக் கொள்ளும். Lord, like how your wisdom founded this earth and established it, Lord, let your wisdom also, Lord, establish and be found in us, Lord. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய ஞானம் வெளிப்படணும். நீர் எப்படி பூமியை நீர் ஸ்தாபித்தீரோ, ஒவ்வொன்றுக்கு அளவுகளை வைத்தீரோ, எங்கள் வாழ்க்கையிலையும் கட்டுப்பாடுகளையும் அளவுகளையும் தேவன் குறிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, like how your wisdom fixed the earth with all its measurements and levels, Lord, we want the Lord also fix all the levels and everything in our life, Lord. ஆண்டவரே, எங்களுடைய எல்லைகளை நீர் குறிப்பீரா. Lord, let you mark our boundaries, Lord. ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்கள் எங்களை வழி நடத்தட்டும். Lord, let your commandments lead us, Lord. ஆண்டவரே, எப்படி நீர் உண்டாக்கின பூமியை நீர் மிக அருமையாக நீர் இன்றைக்கு வரைக்கும் பராமரிக்கிறீரோ, அதே போல அந்த ஞானம் எங்களுக்கு வெளிப்பட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றையும் நாங்கள் கடைசி வரைக்கும் உத்தரவாதம் உள்ளவர்களாய் பராமரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். Lord, like how your wisdom flourishes and maintains the earth until today, Lord, let that wisdom be within us, Lord, and Lord, flourish and maintain all the blessings and privileges that you have given us, உம்முடைய Lord. நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென்.